சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க, பூங்காவின் சுற்றளவு கேட்குறாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பூங்கா. இந்த பூங்காவை சுற்றி எவ்வளோ மீட்டர்? 2 மீட்டரா? 2 மீட்டர் அகலம். ஓகே, பாதையால் சூழப்பட்டுள்ளது. சதுர வடிவ பூங்கா. ஓகே, அப்போ இந்த பூங்காவை சுற்றி இருக்க பாதைக்கு பரப்பளவு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பூங்கால இந்த பரப்பளவு ஃபுல்லா பார்த்தோம்னா a². இது வந்து 2 எல்லாத்துலயும் அதிகமா இருக்கா? அப்போ இது வந்து a+2. இது a+2². அப்போ இந்த a+2²க்கும் -a²க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் தான் இந்த பாதை. கரெக்டா? இந்த பாதை. அப்போ இந்த பாதை எவ்வளோ சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? 288. 288ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2ab. அப்போ 2 × 2a, இப்போ 4a. கரெக்டா? a² b² 2ab. சாரி, இங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் பாருங்க. a+4ல இங்கே வந்து இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இந்த சைடு ஒரு 2 வரும். இதுதான் மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறதுமா. அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல a+4 பண்ணுறப்போ 4² எவ்வளோ வரும்? 16 ப்ளஸ் 2 × 4 8. 8a வந்துடும், ஈக்குவல் டு 288. இப்போ பாருங்க, -a² இருக்குல்ல, இந்த -a², இந்த a² இருக்குல்ல, இந்த a² இந்த a² நான் கேன்சல் ஆயிரும். அப்போ 16 ப்ளஸ் 8a ஈக்குவல் டு 288. இதில் நமக்கு 8a வேணும்னா 288ல் 16 கழிச்சிங்கன்னா 272. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 272/8. கேன்சல் பண்ணிங்க, எவ்வளோ வரும்? 3 8 24, மிச்சம் 3 32, 4 8 32. இப்போ நமக்கு a வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ a 34 அப்படின்னா பெரிமீட்டர். a 34னா 4a. அப்போ 4 × 34. 4 34 எவ்வளோ? இதான பெரிமீட்டர், சுற்றளவு. 4 30 120, 4 4 16, 120 + 16 136 சென்டிமீட்டரில் வருது. ஓகே, டி கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஃபார்முலா தான்ப்பா அது. ஃபார்முலா 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம், வேறு ஒன்றுமே இல்லை.